Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற எப்போவுமே வந்து ரெகுலரான ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வந்து குபேரப்பட்டு தான். அது வந்து நியூ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவைலபிள் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மிங்கிள் பண்ண மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே குபேரப்பட்டு தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். என்ன ரீசன் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குபேரப்பட்டு சாரீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுறது வந்து குபேரப்பட்டு. ஸோ அதனால் எப்போவுமே குபேரப்பட்டோட அப்டேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடுறோம். என்ன அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதுவோ இல்லை வந்து நியூவா வரதோ இல்லை ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் ஏதாவது வரதோ எதையுமே வந்து குபேரப்பட்டு அப்டேட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்க இந்த செல்ஃப் பேட்டர்னில் இருக்கிற சாரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ தான். ஸோ இப்போ ஆடி சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 850 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸ் கொஞ்சம் சாரீஸ் வந்து ஆல்ரெடி வந்து 850 ப்ளஸ் ஷிப்பிங்கில் 2 வீடியோஸ் பிஃபோர் ஆர் எஸ்டர்டே வீடியோஸில் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணிப்போம். எஸ்டர்டே வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலை டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டே பிஃபோர் வீடியோலேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்பயே நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ 950 பிளஸ் ஷிப்பிங் ஒர்த் சாரி வந்து ஆடி சேல்ல 850 பிளஸ் ஷிப்பிங் போஸ்ட் பண்ணிருக்கோம். அப் டு ஆடி ஆஃபர் சேல் வரையும் மட்டும்தான். பேக் டு உங்களுக்கு ஆடி பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாரியோட நார்மல் பிரைஸ் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல இப்ப பாக்குற இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான். இது ஆல்ரெடி வீடியோல வந்து போஸ்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான். ஒரு 5 to 6 வீடியோஸ் பிஃபோர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி வந்து அவைலபிள் இருக்கு, ஸ்டாக் வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அதை அப்டேட் பண்றோம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணதுமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் புக்கிங் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 950 ப்ளஸ் 999 ஒர்த்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ வந்து 899 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ரெஸ்பான்ஸ் இருக்கிற சாரீ தான். ஸோ மல்டிபிள்ஸ் நிறைய வந்திருந்தாலுமே ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல ஒரு சாரீ மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஆஃபர் ப்ரைஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ 1150 ப்ளஷிங் ஒர்த் சாரீ. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் 899 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம 2ல பார்க்கறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்ல இன்னைக்கு எவ்வளோ வெரைட்டி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து பிளைனா அழகாக சின்னதாக வந்து ஜரி பார்டர் கொடுத்துருந்தாலுமே எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. இந்த சாரீஸ்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு வியோ பண்ணும்போது அவ்வளோ கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் லுக் இருக்கும். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளாக இருக்க மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. இந்த மெட்டீரியல் தான் ஒர்த்து. மெட்டீரியல் நீங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் லுக்கை வந்து கொடுத்துரும். நம்ம எப்படி கூரை மசின் சாரீ சிம்பிளாக இருந்தாலுமே நீங்கள் எல்லா அக்கேஷன் ஒர்க் பர்சனுமே வியோ பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வியோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மைசூர் கிரேப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாரியை வியோ பண்ணிவிட்டு அழகாக ஏதோ ஒரு சின்ன நெக்லஸ் ஒரு மிடில் ஆரம் டைப்பில் ஏதோ ஒரு இல்லை ஒரு சின்ன செயின் இந்த மாதிரி போட்டாலே அதோட கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் லுக்கை கொடுத்துரும். இல்லை ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு கூட நீங்கள் வந்து ஏன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மைசூர் கிரேப் பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி. ஸோ மைசூர் கிரேப்ல அடுத்து பார்க்குறது வந்து மைக்ரோ செக்குடு பேட்டர்ன், எம்போஸ்டு பேட்டர்ன், இல்லைனா பிளைன் பேட்டர்ன், மைக்ரோ செக்குடு வித் புட்டாஸ் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்லேயே பார்த்தீங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து நார்மல் குவாலிட்டி மைசூர் கிரேப்ல வரும். இதே நீங்கள் பிளைன்லேயே வந்து பார்டருமே நார்மலாக கொஞ்சம் பார்டர் எப்பொழுதுமே மைசூர் கிரேப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்டர் இல்லைனா நார்மல் சைஸ் பார்டர் தான் வரும். பிக் பார்டர்லாம் அந்த அளவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் லுக் லைக் வந்து உங்களுக்கு பியோர் மைசூர் மாதிரியே வந்து சாரி ரெடி பண்ணி வர்ற சாரீஸ் மட்டும் உங்களுக்கு 1000 அண்ட் அபோவ் வரும். 1150 1250 இந்த ரேஞ்சஸில் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் கிரேப்ல நம்ம ஒரே டைம் வீடியோவில் போட்டிருக்கோம் 2300 rupees போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லக்ஸுரி குவாலிட்டியில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா மெட்டீரியல் அந்த த்ரெட் கவுண்ட் சொல்லுவோம்ல அதே மாதிரி 180 GSM இருக்கிற சாரி. ஸோ அந்த சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2300 ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் அந்த மெட்டீரியல் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பியோர் மைசூர் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தா அப்படின்னா அது வந்து 1000க்கு மேலே வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸில் தான் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் வந்து போர்ட்ஸ் பர்பஸ்க்கு எப்படி சொல்கிறது ஒரு ஆஃபீஸ் வியருக்கும் அக்கேஷன் வியருக்கும் எல்லாத்துக்குமே வந்து
பர்ஃபெக்டா சூட் ஆகிற மெட்டீரியல் தான் இந்த மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ அதனால நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாரியுமே டை பண்ணி வர சாரி தான். ஸோ அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். எதனாலனா டை பண்ணி வர சாரீஸ் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ் ட்ரை வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் வந்து ஒரு ஷாம்பூவில் டிப் பண்ணி எடுத்ததுனா மோஸ்ட்லி ஷாம்பு வாஷ் தான் இப்போதைக்கு பெஸ்ட். ஏன்னா இதில் சரி இருக்கிற சாரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நீ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும், கலர் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து வாஷபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்தவரையும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்பர் 3ல பார்க்குற சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜட் வெரைட்டிஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த சிஃபான் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி வியர் சிஃபான் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ஷிம்மர் பைடிங் கொடுத்த மாதிரி சாரியில் வந்து அந்த லைன்ஸ் இருக்கு பாருங்க, அது அவ்வளோ அழகாக இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்ட்டி வேருக்கு சூப்பராக இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அழகாக உங்களுக்கு டெசல்ஸ் பாருங்க அட் த எண்ட் ஆஃப் த பாடி வந்து உங்களுக்கு டெசல்ஸ் வரைக்கும் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ அவ்வளோ அழகாக யூனிக் லுக்காக இருக்கும். இந்த சாரீஸ் தான் வியர் பண்ண மோஸ்ட்லி சிஃபான் ஜார்ஜட் வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு டிரான்ஸ்பரன்சி மெட்டீரியல் தான் சொல்லுவோம். ஏன்னா சிஃபான் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து வியர் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சிலாம் தெரியாது. நம்ம நார்மலாகவே வந்து சிஃபான் வியர் பண்ணுறோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல் தான். ஸோ அடுத்து பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபானில் இது ரொம்ப சிம்பிளான மைசூர் சிஃபான் தான், பிளைனான மைசூர் சிஃபான். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு டிசைன் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் பிக் சைஸ் போடுறது அதுவுமே வந்து உங்களுக்கு மைசூர் சிஃபான் வெரைட்டிஸில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஃபான் வெரைட்டிலே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஃபான்லேயே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் சிஃபான் வெரைட்டிஸ்லாம் அரைவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் சிஃபான் வெரைட்டிஸ்லாம் பார்ட்டி வியர் சிஃபான்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணது வந்து நான் வந்து ஃபேட்டாக இருக்க வந்து எனக்கு சிஃபான் வெரைட்டிஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்லிம் லுக் கொடுக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய சிஃபான் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி குபேர பட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி மெட்டீரியல் தான். ஸோ அதனால் அதுவுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரியை பர்ஃபெக்டாக வியர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேட்டாக இருக்கவங்க கூட ஸ்லிம் லுக் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட் மெட்டீரியல் தான். அதனால நீங்கள் வந்து சிஃபான் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் அழகாக வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் எப்படி ஸ்லிம்மாக ஃபேட்டாக இருக்கவங்க ஸ்லிம்மாக தெரிகிற மாதிரி வியர் பண்ணுற அந்த மாதிரி ட்ரிக்கை வியர் பண்ணுறீங்க அப்படின்னா குபேரப்பட்டு வியர் பண்ணால் கூட நீங்கள் ஸ்லிம்மாக தான் தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி சிஃபான் வெரைட்டிஸ் கேட்டவங்களுக்குலாம் டெய்லி வீடியோஸில் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நிறைய சிஃபான் வெரைட்டிஸ்மே போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க பார்ட்டி வியர் சிஃபான் ஃபர்ஸ்ட் பார்த்தது, அடுத்து மைசூர் சிஃபான் பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் சிஃபானில் வந்துடும். ரொம்ப அழகாக மோஸ்ட்லி விஸ்கோஸ் சிஃபானில் தான் இந்த பேட்டர்ன் வருது. ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்லி விஸ்கோஸ் சிஃபானுமே வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் எப்படியோ மைசூர் கிரேப்போ அது மாதிரியே வந்து உங்களுக்கு மைக்ரோ செக்குடு வெறும் மைக்ரோ செக்குடு மட்டும் போட்ட மாதிரி இல்லை மைக்ரோ செக்குடு வித் புட்டாஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி தான் வந்து விஸ்கோஸ் பேட்டர்ன்லையும் வந்துட்டு இருக்கு. பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் பிளவுஸ் வச்ச மாதிரி வருது. மோஸ்ட்லி விஸ்கோஸ் சிஃபான் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸில் வருது. சிஃபான்லேயே போடுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்ன் வச்சு போடுறோம் அப்படின்னாலே அது மோஸ்ட் ஆஃப் த சாரி செல்ஃப் பேட்டர்னில் போட்டிருந்தாலும் சரி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் போட்டிருந்தாலுமே அது விஸ்கோஸ் சிஃபானாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கலாம்கரி தீமில் இருக்கிற விஸ்கோஸ் சிஃபான் தான் பாருங்கள். இது கூட உங்களுக்கு மைக்ரோ செக்குடு போட்ட மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் டோலா சில்க் கூட இப்போ வந்துட்டுருக்கு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் சிஃபானில் தான் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் நம்பர் 3ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிஃபான் வெரைட்டிஸ் தான். அடுத்து நம்பர் 4ல ஒரு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. அது என்ன மெட்டீரியல்ன்றது பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ போடுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சாரீஸ் போடுறோம், எது ரீஸ்டாக்ல வருது, எது நியூ பேட்டர்ன் அப்படின்றது தெரியும். ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்டில் ஃபியூஷன் பட்டு இன்னைக்கு நிறைய வந்திருக்கு. ஃபியூஷன் பட்டு வந்திருக்கு, லிச்சி பட்டு. இப்போ பார்க்குறது வந்து லிச்சி பட்டு. இது பாருங்களேன், இது வந்து நம்மக்கிட்ட சூப்பர் மூவிங். ஏன்னா அதோட கலர் காம்பினேஷன்ஸோ அதோட டிசைன் தான் அவ்வளோ ஒரு மூவிங் பேட்டர்னு. மெட்டீரியலுமே உங்களுக்கு சாஃப்டியாக தான் இருக்கும். ஸோ செம்ம மூவிங் பேட்டர்ன் இந்த பேட்டர்னு. இதில் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்திருக்கு. இது வந்து லிச்சி பட்டு, செமி காஞ்சிலே இது வந்து லிச்சி பட்டு, ஃபியூஷன் பட்டு
போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செமி காஞ்சியுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இந்த சாரி. இதில் இந்த வெரைட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பார்க்குற செமி காஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா 1299 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருக்க சாரீலாம் வந்து 1350 1399 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருந்த சாரீ. அதேமாதிரி 1250 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா 1399 அண்ட் 1350 போட்டிருந்த சாரீ தான். எல்லாமே இப்போ ஆடி சேல்னால கொஞ்சம் ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு சில சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு சில சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு 50 rupees 100 rupees இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரைஸ் ரிடக்ஷனில் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன ஒரு ப்ரைஸ் ரிடக்ஷனில் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்போதைக்கு அந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில சாரீலாம் கிளியரன்ஸ் சேலில் இந்த ஆடியிலேயே வந்து கிளியர் பண்ணிடலாம். சரி, எப்படின்னா ஒரு ஒரு செட் வருது அப்படின்னா அதில் ஒரு 12 கலர்ஸ், அதில் வந்து ஒரு 8 கலர்ஸ் போல் சோல்ட் ஆகிட்டு ஒரு 4 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 கலர்ஸ்மே வந்து கிளியரன்ஸ் சேலில் போடுறோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் கம்யூனிட்டி பேஜ்லேயும் போடுறோம். அது வந்து வீடியோஸில் எடுத்துகிட்டு வரல. கிளியரன்ஸ் சேலில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees 300 rupees ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் நம்ம கம்யூனிட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டெய்லி அப்டேட்ஸும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், அன்னெசரியாக ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. அது அதர் குரூப் பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை இதாகும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் போடுவோம் வித் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். பட் வீடியோ இன்னைக்கு போடுறோம், யூடியூப் வீடியோ போடுறோம் அப்படின்னா யூடியூப் வீடியோவில் சாரி போடுற பிக்சர்ஸ் அதில் போய் ஷேர் பண்ணுவோம். அது வந்து ப்ரைஸோ டிஸ்கிரிப்ஷனோ இல்லாமல் தான் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். திருப்பி அந்த இடத்துல போயிட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ்லாம் எடிட் பண்ணி போட முடியாது. அது எதனால் அப்போ வந்து ஏன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெல்லர்ஸ் ஒரு சில கஸ்டமர்ஸோட ரெக்வஸ்ட்னால தான் யூடியூப்பில் போடுற சாரீஸ்லாம் நல்லா இருக்குது, அதை நாங்கள் ரீசேல் பண்ணுறோம். அப்படி இல்லைனா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு யூடியூப்பில் ஃபாஸ்ட்டாக போதும், நாங்கள் குரூப்பில் பார்த்துக்குறோம் அப்படின்ற அவங்களோட ரெக்வஸ்ட்னால தான் அதை போடுறோம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து நம்ம சேனலோட வீடியோவை பார்த்துப்பாங்க. ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 இதில் எப்படி போடுறோமோ அதே ஃபார்மெட்டில் தான் குரூப்லேயுமே 1 2 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் போடுவோம். அப்போ அவங்க வீடியோவில் வந்து நம்பர் 1 உள்ள சாரியா 2 உள்ள சாரியா அதோட பிரைஸ் என்னங்கிறத வேணுங்கிற சாரிக்கு பிரைஸை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிற கஸ்டமர்ஸ் அண்ட் ரீசெல்லர்ஸ் நம்ம கிட்டேயே இருக்காங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ வித்தவுட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போடுறாங்களே அப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்னு லெஃப்ட் ஆகாதீங்க. பட் டெய்லி அப்டேட்ஸ் வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனோட தான் போடுவோம். இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா அன்னெசரியாக ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. ஒன்ஸ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 150 and about 250 சாரீஸ் பிக்சர்ஸ் வந்து போடுவோம். அவ்வளோ சாரீஸ்மே இந்த குரூப்பில் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண தான் போவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணாதீங்க குரூப்பில். இல்லை எனக்கு குரூப் அப்டேட் ஆனால் பார்க்கணும், எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னா அதுக்குள்ளே செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் போயிட்டு குரூப் அந்த மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேலரியில் சேவ் ஆகாது உங்களுக்கு பிக்சர்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து லோட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பீங்க, கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகாது. அதுவும் இல்லாமல் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நோட்டிஃபிகேஷன் வரதும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸை போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வெளியில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் உள்ளே போகும்போது மட்டும்தான் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி பார்த்துட்டு எதுக்காக லெஃப்ட் ஆகுறீங்க, பார்த்துட்டு நம்ம அப்டேட்டே போட்டிருக்க மாட்டோம் லெஃப்ட் ஆவாங்க. அப்போ அது வந்து என்ன ஒரு ரீசன்னாலன்னு எனக்கு தெரியல. அது அப்படி பண்ணுறதுனால அதர் குரூப் பர்சன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுங்க. அடுத்து வந்து நீங்கள் அதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டு ஏதோ குரூப் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், அதில் பாதியில் லெஃப்ட் ஆகுனீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டுமே எங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுது. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி குரூப் வச்சிடலாம், நார்மல் குரூப் தான் போட்டுட்ருக்கோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா பிஸ்னஸில் தான் வாட்ஸ்அப் பண்ணுறதுனால நார்மல் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம குரூப் செட் பண்ணால் தான் வந்து கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகுறது எல்லாமே தெரியாது, அதனால் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரீசன் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொடுத்துருங்க. நம்ம